வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்களுக்கு இப்போலாம் டீ காஃபிலாம் எதுவும் கொடுக்குறதில்ல. இது போல் ஏதாவது ஹெல்த்தியான ட்ரிங்காக கொடுத்துட்றது. ஜூஸு அப்படி இல்லைன்னா கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, ராகி கஞ்சி, இப்படி ஏதாவது ஒரு கஞ்சி மாற்றி வச்சு கொடுத்துருவேன். குழந்தைங்களும் அழகாக குடிச்சிடுவாங்க. இன்றைக்கி வந்து கேரட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்து, தேங்காய் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு நான் இன்றைக்கி பனங்கருப்பட்டி சக்கரை வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் சேர்த்துருந்தேன். நம்ம கேரட்லேயும் சரி தேங்காய்லையும் சரி லைட்டான ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அதனால் வந்து அதிகமான அளவு நம்ம இந்த ஜூஸுக்கு இனிப்பு சேர்க்க வேணாம். ஒரு கம்மியான அளவு சேர்த்து நல்லா கலந்து பசங்க 2 பேருக்கும் கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு 2 பேரும் விரும்பி குடித்தாங்க. டேஸ்ட்டும் அருமையாகவே இருந்துச்சுங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் அதுக்கு சூப்பரான ஒரு கடப்பாவும் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாளாகவே என் பெரிய பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கடப்பா செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி ஒரு வழியாக செஞ்சுட்டேன். இந்த கடப்பா கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த கடப்பா ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி கடப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் சீரக சம்பா அரிசியில் தான் வடிச்சிருந்தேன். இன்றைக்கி உருண்டை குழம்பு வச்சுருந்தேன். இந்த உருண்டை குழம்புக்கும் இந்த ஜீரக சம்பா ரைஸுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு செஞ்சுருந்தேன் பாசிப்பருப்பு போட்டு. அப்புறம் கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் தயிர், மாம்பழம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இது தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.